ஹலோ ஹாய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஜிஎம் எடிட் பண்ண போகிறோம். இந்த ப்ரீவியூவில் பார்த்துக்கமா வீடியோ எடிட் பண்ணணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் 2 ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன் யூடியூப்பில். ஒரு 2 ப்ரீசெட் லிங்க்குமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷனில் இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அலைட் மோஷனில் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்று இந்த ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு இந்த இமேஜ் ஓகேனா அப்படியே நீங்கள் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு உங்களோட இமேஜ் செட் பண்ணணும், இல்லை நான் வேறு இமேஜ் செட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வேறு இமேஜ்க்கு வச்சு செட் பண்ணி வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் நான் சொன்னது மட்டும் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுங்கள். சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கலாம், ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். சிம்பிளாக பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பீட் மார்க் லிங்க்கை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சேக் எஃபெக்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணணுன்னா இந்த ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிடுவோம். காப்பி எஃபெக்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறதில் மட்டும் பேஸ்ட் பண்ணுங்கள். பீட் மார்க் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இமேஜுக்கான எஃபெக்ட் காப்பி பண்ணதான் ஃபஸ்ட் இமேஜுக்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. அதேமாதிரி ஒரு இமேஜ் விட்டு இன்னொரு இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஒரு இமேஜ் விட்டு இன்னொரு இமேஜுக்கு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு குரூப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜு ஆட் பண்ணி வச்சுங்க. லைட்டாக மிஸ்டேக் பண்ணிடாமல் கரெக்டாக ஒன்று விட்டு ஒன்றா பண்ணு. ஓகேவா? அவ்வளோதான் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 2வது இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிக்கிடுவோம். செகண்ட் இமேஜுக்கான எஃபெக்டை காப்பி பண்ணிவிட்டு அதேமாதிரி நம்ம மிடில் ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணாமல் இருக்கும் பார்த்தீங்களா, 2வது இமேஜில் அந்த பீட் மார்க் லிங்க்கில் அந்த 2வது இமேஜ் எஃபெக்டை செகண்ட் இமேஜுக்கான எஃபெக்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி அந்த இமேஜை ஆட் பண்ணாதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இமேஜில் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு இமேஜ் தான் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறது மட்டும் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு இந்த குரூப் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 1, இதில் என்ன செய்யணுன்னா இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் எந்த இமேஜ் வேணும். இப்போ உங்கள் இமேஜ் வச்சுன்னா உங்கள் இமேஜ் வைங்க. இதில் எந்த இமேஜ் இருக்கோ உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வச்சுக்கோங்க. இப்போ நான் எனக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த தோனி இமேஜ் வைக்கிறேன்னு பார்த்துக்கோங்களேன். இதை இந்த குரூப் வர வரைக்கும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. செட் பண்ணி வச்சு குரூப் வரைக்கும் செட் பண்ணி வச்சு குரூப் கீழே வச்சிட்டிங்கன்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சோடனே இந்த மாதிரி கரெக்டாக வந்துடுது பார்த்தீங்களா, இப்படி கரெக்டாக வந்துடுச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி இங்கே அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இமேஜை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு அந்த குரூப்புக்கு கீழே வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு இமேஜ் கூட உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபார்மால் ஒரு புரியறதுக்காண்டி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இந்த வீடியோ நம்ம எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சேக் எஃபெக்ட் லிங்க்கில் போய்ட்டு இந்த 3 லேயர்ஸ் இருக்கும். அது 3மே என்ன பண்ணணும்னா ஒன்றுமே காப்பி லேயர் பண்ணிக்கிறணும். காப்பி 3 லேயர்ஸ் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்ஸ் பண்ணிட்டு பீட் மார்க்கில் போய்ட்டு எப்படி நம்ம காப்பி பண்ணோமோ அதே மாதிரி அதில் பேஸ்ட் பண்ணிடணும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் 3 லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா 3மே பேஸ்ட் ஆகிரும். 3மே பேஸ்ட் பண்ணோடனே கடைசி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிடுங்க. கடைசி வரைக்கும் தள்ளிட்டு போனீங்கன்னா கடைசி வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன பாக்ஸுக்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். இந்த மாதிரி உங்கள் இமேஜில் செட் பண்ணி வச்சுட்டு கார்னரில் ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கொயர் ஷேப்பில் போட்ட ஆரோ மார்க், இது கிளிக் பண்ணால் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் எக்ஸ்போர்ட் பண்ணி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சு வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.